அதாவது புதுக்கோட்டைக்கு வந்து நிறைய திட்டங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. மாநகராட்சி ஆன பிறகு நிறைய திட்டங்கள்லாம் கொடுத்துருக்குறாங்க. பெண்களுக்கு நிறைய திட்டங்கள்லாம் கொடுத்துருக்குறாங்க. நிறைய பெண்கள் அதை வந்து பயனடைஞ்சிட்ருக்குறாங்க. அதனால் நாங்கள் எல்லாரும் திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவோம் அப்படின்னு என்கிட்டயும் நிறைய பெண்கள் சொல்லியிருக்கிறாங்க. எங்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்பு மிக அருகிலே தான் இருக்குது. இப்போ புதுக்கோட்டைக்குன்னு சிறப்பான திட்டங்கள் கொண்டு வந்தது. அதெல்லாம் மக்களிடையே சென்றடைஞ்சுச்சா? கண்டிப்பாக எல்லா மக்களும் பயன்பெற்றுட்ருக்குறாங்க. ஓகே. மாநகராட்சிய புதுக்கோட்டையை அறிவிச்சிருந்தாங்க இந்த அரசு. அது வந்து மக்கள் ஏற்றுக்கிட்டாங்களா? அப்படிங்க. கண்டிப்பாக எல்லாருமே ஏற்றுக்கிட்டாங்க. ஆரம்பத்தில் கொஞ்சம் இது பண்ணனாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் ரோடு வசதி, லைட்டு, ஸ்ட்ரீட் லைட்டு அது மாதிரி அடிப்படை வசதிகள்லாம் கொடுக்கும்போது அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நாங்கள் மாநகராட்சி ஆகலை எதிர்த்தோம். இப்போ வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எல்லா திட்டங்களும் கொடுக்குறீங்க. நாங்கள் நிறைய பயனடைக்கிறோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. 100 நாள் வேலையும் கொடுத்துருக்காங்க. 100 நாள் வேலை அதுவும் கொடுத்துருக்குறாங்க. அதனால் நிறைய பெண்கள் வந்து பயனடைஞ்சிட்டு இருக்காங்க. அதிமுக வந்து கூட்டணி கட்சியில வந்து கொஞ்சம் வலுவா இருக்கு புதுக்கோட்டையில அப்படின்னு ஒரு பேச்சு போய்கிட்டு இருக்கு. இதை எப்படி நீங்க பாக்குறீங்க? இல்லை அப்படியெல்லாம் எதுவும் எங்களுக்கு தெரியல. அந்த மாதிரிலாம் எதுவும் வெளியில் கருத்துக்கள்லாம் எதுவும் வரல. திமுக இந்த தேர்தல் திமுகவுக்கு எப்படி இருக்கும் புதுக்கோட்டையில? கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பு நிறைய இருக்குது திமுகவிற்கு. எல்லா தொகுதியிலுமே வெற்றி அடைஞ்சிருவோன்ற நம்பிக்கை இருக்குது.